ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஎல்ல 45வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் இடையே நடைபெறும் போட்டி மதியம் 3:30க்கு நரேந்திர மோடி கிரிக்கெட் கிரவுண்டு அகமதாபாத்தில் நடைபெறுதுங்க. குஜராத்தோடைய ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 180 பதிவாயிருக்கு. இந்த ரெண்டு டீமில் பிளேயிங் லெவலில் ஜஸ்ட் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்மதுல்லா ஓமர் சாய்க்கு பதிலாக கேனி வில்லியம்சன் வந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஒருவேளை வில்லியம்சன் வந்தால் இவங்க சைடு பவுலிங் ஆப்ஷனாக மோஸ்ட்லி இவங்களே 4 ஓவர் பவுல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிளேயிங் லெவன் வந்ததுக்கப்புறம். இன்றைக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, சந்தீப் வாரியர் தான். ஐபிஎல்ல வந்து டெபியூ ஆனனால சந்தீப் வாரியர். ஸோ அதனால் சந்தீப் வாரியர் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்கிங்காக இருப்பார். பவுலிங் ஆப்ஷனில் சந்தீப் வாரியரை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜ் கம்மியாக இருப்பார். ஏன்னா ஐபிஎல்ல முதல் விளையாடின நாள் அப்படின்றப்ப அந்த பிளேயர்ஸ்லாம் மோஸ்ட்லி ட்ரீம் டீமில் வந்துடுறாங்க. பல டைம் பார்த்துருக்கோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோங்க. ரிஷப் பண்ட் கூட பாருங்கள் ட்ரீம் டீம் வந்திருப்பாரு. அதனால் இந்த மாதிரி பவுலர்ஸை வந்து பிக் பண்ணி வைக்கிறது பட் நம்ம டீம் வந்து இன்னும் நல்ல ஒரு ரேங்க் கொண்டு போகிறதுக்கு பெட்டர் ஆப்ஷன் ஆகும். யாரும் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் புது பிளேயர் இருக்கிறாங்க, யாரும் மறுபடியும் விக்கெட் கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் எடுக்காமல் இருப்பாங்க. நீங்கள் வந்து டீமில் வச்சுட்டு போங்க, அது பெட்டர் ஆப்ஷன் ஆகும். பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த 6 பிளேயரில் யார் ஃப்ளாப் ஆவாங்கன்னா, என்னுடைய கணிப்பில் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு பிளேயர் மட்டும் ரிஸ்க் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் மேட்சை பொறுத்தவரைக்கும் சாய் சுதர்சன் மற்றும் மில்லர் 2 பேர் வந்து 50 போட்டிருக்காங்க. அதனால் சாய் சுதர்சன் வந்து கட் பண்ணிவிட்டு மில்லர் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சுப்மன் கில்லை வந்து ஏன் நான் ட்ராப் பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக விளையாடின மேட்ச் வந்து 100வது மேட்ச் விளையாடிருந்தாரு. அந்த 100வது மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டாரு. இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா, 100வது மேட்ச் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மேட்ச் வந்து விளையாடுறப்ப அந்த பிளேயர்ஸு விளையாடாமல் போயிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து கட்டாயம் ட்ரீம் டீம் வந்துடுறாங்க. அந்த ரீசனுக்காக நான் வந்து சுப்மன் கில்லை எடுத்துக்கிறேன். விராட் கோலி வந்து ஏன் எடுக்கிறேன்னா, இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்கிங்காக இருப்பார். அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டிதர் 2 மேட்சை வந்து டபுள் 50 போட்டாருங்க பட்டிதர். அதனால அதே போல் லாஸ்ட் மேட்ச் விராட் கோலியும் வந்து 50 போட்டிருந்தாரு. ஸோ இந்த 2 பிளேயரில் நம்ம ஒரு பிளேயர் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட்டிதர் டபுள் 50 அவளை ரிமூவ் பண்ணிட்டு விராட் கோலி வந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா டூப்ளஸியை பொறுத்த வரைக்கும் எட்வர்ட் ஆவரேஜ் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காருங்க டூப்ளஸி வந்து. அப்புறம் இன்னொரு ரெக்கார்டும் இருக்குது. நம்ம ஓவரால் ரெக்கார்ட்ஸில் பார்த்துக்கலாம். அடுத்த பிளேயர் நான் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் என்ன, கேமரான் கிரீன் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். உங்களுக்கே தெரியும், ஒரு ஐபிக்கில் நம்ம மோஸ்ட்லி அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேயராக மேலேயாவது ரிஸ்க் எடுத்தால் தான் வந்து கிராண்ட் லீக்ல முன்னாடி போக முடியும். ஏன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர் பிக் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஆகும். அதனால் நான் கிரீன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். சாய் சுதர்சன் ட்ராப் பண்ணிக்கிறேன். ரஷீத் கான், கில்லு, விராட் கோலி, டூப்ளஸி இந்த 4 பிளேயரை கொண்டு போகிறேன் என்னோடய டீமில். அடுத்து பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸில் யார் முக்கியமாக இருப்பாங்கன்னா, என்னோடய ஆப்ஷனை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா. இவர் வந்து 145 விக்கெட் எடுத்துக்கிறார் ஓவரால் T20ஸில். 150 விக்கெட்டுகளை நோக்கி நகர்றாரு. ஸோ கரண் சர்மா வந்து லாஸ்ட் மேட்ச்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவரோட பால் வந்து மோஸ்ட்லி விக்கெட் கிடைக்குது. இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்காரு. அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்போ முகமது சிராஜ். இவரும் ஓவரால் T20ல 148 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜஸ்ட் 2 விக்கெட் எடுத்தால் 150 விக்கெட்டில் ரீச் பண்ணுவார். மேபி சிராஜ் இல்லைனா கரண் சர்மா யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்போ ராகுல் டிவேட்டியா, ஷாருக் கான். நான் இந்த சாட்டர்டே சண்டே மேட்சஸை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து நிறைய வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த திங்கள், செவ்வாய், புதன் இந்த மாதிரி நாட்களில் இவங்க வந்து விளையாடக்கூடிய அந்த கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பவுண்டரி டைமென்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு 73, 62, 63 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மேட்சஸை மட்டும் இவங்க குறிப்பிட்டு பவுலிங் அதிகமாக லோயஸ்ட் ஸ்கோர் வர மாதிரி ஒரு கிரவுண்டில் தான் மேட்ச் நடத்துகிறாங்க. அதனால் லோ பிக் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக பிக் பண்ணுங்கள், ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ராகுல் டிவேட்டியாவை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 22 ரன் அடித்தா போதும் 1000 ரன்களை வந்து ரீச் பண்ணுவார் ராகுல் டிவேட்டியாவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லே. அதனால் இவர் வந்து ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் 42 ரன் அடிக்கணும் அதே 1000 ரன் ரீச் பண்ணுறதுக்கு. மேபி இவங்க 2 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லோம்ரார், சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் எப்பயாச்சும் ஒரு மேட்ச் தான் விக்கெட் பெரும்பாலும் எடுப்பார். மற்ற டைமில் வந்து விக்கெட் இவர் வந்து கிடைக்காது. அதனால் இந்த பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு இந்த 4 பிளேயரில் யாராச்சும் ஒரு 2 பிளேயரை டீமில் பிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய டீமில் வந்து இன்றைக்கி யார் கேப்டன் கொடுக்குறேன்னா, விராட் கோலி தான் கேப்டன் ட்ரை பண்ணுறேன். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த சீசனில் மட்டுமே கரெக்டாக 430 ரன் அடிச்சிருக்காருங்க. 70 ரன் அடித்தா போதும் 500 ரன்னை வந்து ரீச் பண்ணுவார். ஆரஞ்சு கேப்பும் வந்து விராட் கோலி கிட்ட தாங்க இது. ஃபர்ஸ்ட் ரீசன் இது. 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா, அதே விராட் கோலிக்கு இன்னொரு ரெக்கார்டும் ஒன்று இருக்குது. 12,424 ரன்னு அடிச்சிருக்காருங்க ஓவரால் T20ஸில் மட்டுமே.
ஜஸ்ட்டு ஒரு 76 ரன் அடித்தா போதும் 12,500 ரன்னு ரீச் பண்ணுவார். என்னுடைய ஆப்ஷன் நான் இந்த ஏற்கனவே சொல்லிட்டேன், பட்டிதரை ரிமூவ் பண்ணிட்டு கோலியை பிக் பண்ணிட்டேன். 100% ட்ரீம் டீம் வந்து கோலி வந்துருவார் இன்னைக்கு. அதனால என்னுடைய ட்ரீம் டீம் கேப்டனா நான் கோலி தான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோலி தான் கேப்டனாக கொடுக்க போகிறேன் இன்னைக்கு மேட்ச்சில். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப சுப்மன் கில் என்னோட டீமில் வந்து கம்பல்சரி இருப்பார் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரு 4 அடித்தா வந்து 400 4 வந்து ரீச் பண்ணுவார். அதே போல் இந்த கிரவுண்டும் அவருக்கு சூட்டபுளாக இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்போ ஃபாப் டூப்ளசி வந்து என்னோட டீமில் வச்சுக்கிறேன். 9,951 ரன் அடிச்சிருக்காரு ஓவரால் T20s மட்டும். ஜஸ்ட் ஒரு 49 ரன் அடித்தா போதும் 10,000 ரன் வந்து ரீச் பண்ணுவார் டூப்ளசி. மேபி இந்த மேட்ச்சில் ஒரு டீம் போகிறோன்னா அந்த டீமில் கோலி கேப்டனாகவும் டூப்ளசி வைஸ் கேப்டனாகவும் இப்படியே வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஒரு டீமில். ஏன்னா 2 பேருமே இந்த சீசனில் நின்று ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பெருசாக த்ரோ பண்ணி கொண்டு போகல. யாராச்சும் ஒரு பிளேயர் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்காக ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, டூப்ளசிக்கு வந்து இன்னொரு ரெக்கார்டு இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 சிக்ஸ் அடித்தா போதும் 350 வந்து ரீச் பண்ணுவார் ஓவரால் T20s. அதனால் டூப்ளசி வந்து நான் என்னோட டீமில் வச்சுக்கிறேன். அடுத்து நான் பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா வில் ஜாக்ஸ் அப்படி எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி கோலி, டூப்ளசி, வில் ஜாக்ஸ் 3 பேரும் அப்படி எடுத்துக்கிறேன். பட்டிதாரி கிரீன் ட்ராப் பண்ணுறேன், லோம்ரான் ட்ராப் பண்ணுறேன், தினேஷ் கார்த்தியும் ட்ராப் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி இவங்களாம் நின்று விளையாடுற மாதிரி டீம் வந்து மேக் பண்ண போகிறேன். அடுத்த டீம் குஜராத் பக்கம் பார்க்குறப்போ விருத்திமான் சாகா எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, விருத்திமான் சாகாவுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குதுங்க. ஜஸ்ட் ஒரு 5 அடித்தா போதும் 300 வந்து ரீச் பண்ணுவார் விருத்திமான் சாகா. டச்சில் தான் இருக்கார், எடுத்துக்கலாம். ஏன்னா ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் மேட்ச்சுக்கு வந்திருக்காரு. அதனால் விருத்திமான் சாகா ஒரு பெட்டர் பிக்கிங்காக இருக்குது விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். தினேஷ் கார்த்தியோட டவுன் வந்து ரொம்ப லோயல் வருது. மேபி உங்களுக்கு தினேஷ் கார்த்தி வேணும்னா நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கங்க. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான். இவர் வந்து 147 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஜஸ்ட் ஒரு 3 விக்கெட் எடுத்தால் போதும் 150 விக்கெட். 3 விக்கெட் இந்த மேட்ச் கிடைக்குதா என்னன்னு தெரில. மேபி ஒரு விக்கெட்டு இல்லை ஒரு கேட்ச். இவர் நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த லாங் ஆஃப் இந்த மாதிரி ஏரியாவில் தான் நிற்பார். அதனால் கேட்ச் பிடித்தான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரஷீத் கான் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். ஆனால் எட்லன்னு பார்க்குறப்போ இந்த வென்யூவில் வந்து மோஹித் சர்மான்ற பவுலர் பார்த்தீங்கன்னாங்க நிறைய விக்கெட் வந்து இவரு தாங்க விழுந்திருக்கு இந்த கிரவுண்டில் மட்டுமே. 7 மேட்ச்சில் 21 விக்கெட் எடுத்துருக்காரு. அப்படின்னா ஒரு மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் பார்க்குறப்ப வந்து பெரும்பாலும் விக்கெட் விழலை. எனக்கு இந்த ரஷீத் கான், மோஹித் சர்மா இவங்க 2 பேர் மேலே தான் கொஞ்சம் டவுட். ஏன்னா அந்த 2 பேருமே ட்ரீம் டீம் வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை யாராச்சும் ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்க மாதிரின்னு தோணுது. கொஞ்சம் பார்த்து உங்கள் ஒப்பீனியனில் வந்து டீம் எடுங்க. அதே போல் நான் சில பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போகிறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆகிற மாதிரியோ இல்லை உங்கள் மைண்ட் செட்டில் எந்த மாதிரிக்கோ அந்த மாதிரி டீம் எடுங்க. அதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வென்யூவில் யார் யாருக்கெல்லாம் ஆவரேஜ் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். சாய் சுரசன் பொறுத்த வரைக்கும் 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட்டிதர் வந்து 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் வச்சிருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் சொல்கிறேன். கில்லை பொறுத்த வரைக்கும் 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. விராட் கோலி 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவ்வளோதான். ஹெட் பேட்டில்னு பார்க்குறப்போ இந்த முகமது சிராஜோட பாலில் விருத்திமான் சாகா வந்து 3 டைம் அவுட் ஆகிருக்காரு பிளேயர் பேட்டில். இதுதான் ஆப்போசிட் டீம்னு பார்க்குறப்ப ரஷீத் கான் மட்டும்தான் எல்லாருக்குமே ட்ரபிள் கொடுக்குறாரு. கோலி, டூப்ளசி, அப்புறமேட்டு தினேஷ் கார்த்தி இவங்கெல்லாம் வந்து ஒரு 2 டைம் அவுட் ஆகிருக்காங்க. அது தினேஷ் கார்த்திலாம் வந்து ரஷீத் கான் 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. அதனால் கொஞ்சம் இந்த கீ பேட்டில் வச்சு கூட நீங்கள் டீம் மேக் பண்ணலாம். வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அதே போல் நைட் மேட்ச்க்கு வந்து வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் மேட்ச் கொடுக்குறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சண்டே மேட்சஸ்லாம் நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி விராட் கோலி ஆடுவார் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான், கிங் கோலிக்கோசரம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே போல் நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.